ஹலோ மக்களே, ஆகஸ்ட் 21 அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி இருவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க ஜானவி பெரிய பிரளயத்தையே கிளப்பிட்டு இருக்கிறாங்க ஆபீஸ்ல. ஜானவி விவேக்குக்கு ஒரு கேபின் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. நான் எப்படி வீட்டுல ஒரு வேலைக்காரியா குக்கு மாதிரி இருக்கணும், அதே மாதிரி நீங்க இங்க ஒரு வேலைக்காரனும் பியூன் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, இதுதான் நீங்க ஆபீஸ் நடத்துற லட்சணமா? இதுக்கு மேல விவேக் இங்க வேலை பார்க்க மாட்டான். விவேக் நீ உடனே இந்த வேலையை ரிசைன் பண்ண அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே மித்ரா ஜானு, இது ஆபீஸ், இது வீடு கிடையாது. எதுவா இருந்தாலும் நீ வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஓ, இப்ப ஏன் இங்க பேசினா என்ன, உங்க மானம் அப்படியே கப்பல் ஏறுதா? ஏன் எனக்கு இங்கதான் பேசணும்? என்ன பேசணும் ஒழுங்கா? நீங்க அது என்ன, இவளுக்கு மட்டும் ஒரு கேபின் கொடுப்பீங்களா? ஏன் விவேக்குக்கு ஒரு கேபின் கொடுக்க முடியாதா? அவன் என்ன இந்த ஆபீஸோட எம்ப்ளாயியா? ஏன் எல்லாரும் மாதிரி ஒரு ஸ்டாஃப்ஸ் மாதிரி என்ன அவன் என்ன வேலைக்காரனா? அவன் என்ன பியூனா? எல்லாத்துக்கும் ஒரு கேபின் இருக்குல்ல, அப்ப ஏன் அவனுக்கு மட்டும் கேபின் இல்ல, விவேக் மட்டும் எதுக்கு கேபின் இல்லைன்னு சொல்லி பெரிய பிரளத்தையே கிளப்பிட்டு இருக்கிறாங்க விவேக். ஜானு, அது புரோட்டோகால், அத அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சும்மா சப்பக்கட்டு கட்டாதீங்க. நான் முழிச்சுக்கிட்டேன், நீங்க தான் இன்னும் முழிச்சுக்கல. இவங்களோட உண்மையான முகம்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு தான் தெரியல. உங்களை நல்ல காலை ஃபுல்லா இப்படியே வச்சு வேலை வாங்கிட்டு இவங்க 2 பேருமே முதலாளியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்போ எதுக்கு லக்ஷ்மிக்கு மட்டும் எதுக்கு கொடுத்துருக்காங்க? அவங்களே உங்களை மாதிரி கேபினே இல்லாம சும்மா வேலை பார்க்க சொல்ல வேண்டியதானே? ஏன் அப்போ லக்ஷ்மிக்கு ஒரு கேபின், மாமாக்கு ஒரு கேபின், ஏன் உங்களுக்கு ஒரு கேபின் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவாங்க? ஏன் நீங்களும் இந்த வீட்டு வாரிசு தானே, உங்களுக்கும் இந்த சொத்துல எல்லாம் பங்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஜானு, நீ எது பேசுறதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசி, இங்க வச்சு கத்தாத. அப்படிதான் கத்துவேன். இதுக்கு அடுத்து விவேக் இங்க வேலை பார்க்க மாட்டான், அவ்வளவுதான். இவன் ரிசைன் பண்றான். நான் அவனை கூட்டிட்டு போய் நாங்க ஓனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இங்க இருந்தீங்கன்னு வைங்களேன், காலை ஃபுல்லா நீங்க இவங்க 2 பேத்துக்கும் வேலை பார்த்து கொடுத்துட்டே இருக்கணும். உங்களுக்கு ஃபுல்லா வேலை வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு பொசிஷனும் கொடுக்க போறதும் கிடையாது. காலை ஃபுல்லா உங்களை நல்ல ஒரு காசே கொடுக்காத டிரைவரா ஒரு பியூனா தான் வச்சுக்கிருப்பாங்க. நீங்க இங்க இருந்தா எதுவுமே கத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விவேக், பைத்தியக்காரி, இங்கேயும் ஏண்டி இப்படி ராட்சசி மாதிரி என் உயிரை எடுத்துட்டு இருக்க? வீட்டுலதான் நிம்மதியா இல்லைன்னா இங்க எதுக்கு நீ கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜானவியை பிடிச்சி விவேக் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. அதுக்கு அடுத்து பார்த்தா ஜானவியும் அப்படிதான் கத்துவேன். இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் கேளு, தேவையில்லாம என்னோட விஷயத்துல யாராவது தலையிட்டீங்க அவ்வளவுதான், நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப அவங்க சொன்னதே சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க ஜானவி. அதுக்கு அடுத்து பார்த்தா ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாரும் வெளியே எட்டு நின்று பாக்குறாங்க, உள்ள என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து மித்ரா சொல்றாரு, தயவு செஞ்சு வீட்டுக்கு போ, இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம், இங்க இது ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு இங்க எதுக்கு நான் எதுக்கு கத்துறேன்? நீங்க ஒழுங்கா நடந்துகிட்டா நான் எதுக்கு கத்த போறேன்? நீங்க என் புருஷனுக்கும் மரியாதை கொடுக்காம எனக்கும் மரியாதை கொடுக்காம உங்க வேலைக்காரங்க மாதிரி வச்சிருக்கிறீங்க, அப்படிதான் கத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து பேச்சுவாக்குல, இங்க பாரு, வீட்டுக்கு சீக்கிரம் என்னோட அந்த ஃபார்மை நான் விற்க போறேன், அதுக்கு ஒழுங்கா நீ கையெழுத்து போட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உன்னை எதுக்கு ஜானு அப்படின்னு சொல்லி கை ஓங்க வராங்க நம்ம லட்சுமி. உடனே அதுக்கு அடுத்து மித்ரா, வேண்டாம் லட்சுமி, விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன இப்ப என்ன அடிப்பியா? உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ, உன்னால என்ன முடியுமோ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க கத்திட்டு இருக்கிறாங்க. விவேக், உனக்கு புரியலையா இவங்க நம்மள எவ்வளவு கேவலமா நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு? இங்க பாரு. அதுக்கு அடுத்து மித்ரா சொல்றாரு, அது புரோட்டோகால், லக்ஷ்மிக்கு ஒரு கேபின் கொடுக்கணும். ஓ, உங்களுக்கு தகுந்தாப்புல எல்லாத்தையும் நீங்க மாத்திப்பீங்க, புரோட்டோகால் அது இதுன்னு சொல்லிட்டு. ஏன் விவேக் மட்டும் என்ன குறைஞ்சவனா? விவேக்குக்கு திறமை இல்லையா? விவேக்குக்கு ஆசை இல்லையா? அந்தஸ்து இல்லையா? விவேக், நீ இந்த வேலையை ரிசைன் பண்றவா அப்படின்னு சொல்லி தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம லக்ஷ்மி அப்படியே சுக்குநூறா உடஞ்சு போயிட்டாங்க. இந்த குடும்பம் எப்படி அன்பு பாசம் காதல்னு இருந்த குடும்பத்தை, அன்புன்னு இருந்த குடும்பத்தை இப்போ பணம் காசு எனக்கு நீ முக்கியமே இல்லைன்னு சொல்லி போன்னு மரியாதையே இல்லாம பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை கூட கொடுக்காம இந்த லெவலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அழுதுட்டே இருக்கிறாங்க. மித்ரா லக்ஷ்மி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க தைரியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம மனிஷா போனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக தேவயானி ஓடி வராங்க. மனிஷா உனக்கு விஷயம் தெரியுமா அந்த ஆபீஸ்ல அப்படின்னு சொல்ல வராங்க. என்ன ஆண்டி? ஆபீஸ்ல போய் ஜானவி ஃபயரா பேசிட்டு வந்திருக்கா. அங்க சண்டையை போட்டு லக்ஷ்மிய நல்ல குத்தி காட்டி பேசி விவேக் அந்த ஆபீஸ்ல இருந்து ரிசைன் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப அதுதானே அப்படின்னு சொன்னாங்க. எப்படி மனிஷா அதுக்குள்ள இப்படி எல்லாம் உனக்கு தெரிஞ்சது? ஐயோ ஆண்டி, அவளுக்கு கீ கொடுத்து அனுப்பி வச்சதே நான் தான். என்ன நடக்கணும் எப்ப நடக்கணும் எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி அனுப்பியாச்சு. இப்ப எதுக்கு தேவையில்லாம நீங்க எனக்கு எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க? எல்லாம் நான் நினைச்சபடியே தான் நடந்துட்டு இருக்கு. சரி அவ வர்ற மாதிரி இருக்கு, நீங்க கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வேகமா வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்தோடனே
உடனே நம்ம இவங்க மனிஷா வந்து கேக்குறாங்க, இவங்க கிட்ட ஜானவி கிட்ட, ஜானு அவங்க அந்த ரியல் எஸ்டேட் காரங்க திரும்பி உங்ககிட்ட பேசினாங்க, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லிட்டோம், அதான் நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, அதை விற்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணு, அவங்க நாளைக்கு இப்ப வந்து இன்னைக்கு சாயங்காலமே அவங்கள வர சொல்லு மனிஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து விவேக் வந்து கத்திட்டு இருக்காரு, உனக்கு என்ன பைத்தியம் கிட்டே பிடிச்சிருக்கா, ஆபீஸ்ல வந்து எதுக்கு கத்திட்டு இருக்கா ஜானு, எனக்கு நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன திறமை இருக்குன்னு சொல்லி நீ இப்பதான் நான் வந்து அண்ணா அன்னிக்கிட்ட இருந்து வளர்ந்தாதான் அது கரெக்டா இருக்கும், அண்ணா அன்னைக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்க இத்தனை வருஷம் ஹேண்டில் பண்ணிருக்காங்க, நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு அங்க இருந்து கெடுத்து இவங்க பேச்சு கேட்டு இப்படி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி விவேக் ஒரு பக்கம் வந்து சண்டை போட, இந்த தேவயானி ஒண்ணு, ஆமா நீ என்னைக்கு தாண்டா அவங்க 2 பேரையும் விட்டு கொடுத்துருக்க, நீ அங்க இருந்தேன்னு வச்சுக்கோயேன் கடைசி வரை நீ வேலைக்காரனா தான் இருக்கணும், என் மருமக இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டாளே பொழைச்சுக்கிட்டா அது வர சந்தோஷம், என் மருமகளுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு, என் மருமக இந்த வீட்டு வேலைக்காரியாவும் நீ அங்க வந்து பியூனாவும் டிரைவராவும் இருக்கிறத விட நீ சொந்தமா ஒரு தொழில் தொடங்கி அதுல நீ பெரியால வரணுங்கிறத ஆசைப்பட்டதுதான் நான், இது அதை தவிர வேற என்ன நான் ஆசைப்பட போறேன், அங்க இருந்தா நீ உன்னைய மேனேஜர் கூட அவங்க 2 பேரும் ஆக விட மாட்டாங்கடா, கடைசி வர உன்னை பியூனாவே வச்சு உன்கிட்ட இருக்கிற எல்லா வேலையும் வாங்கிட்டு உனக்கு எதுவும் கத்தும் கொடுக்க மாட்டாங்க, கத்தும் தர மாட்டாங்க, உனக்கு கடைசி வரைக்கும் ஒரு வேலைக்காரனவே வச்சு அவங்க நல்ல உங்ககிட்ட மிளகா அரைச்சிருவாங்கடா, அதனாலதானே அந்த லக்ஷ்மி இப்ப சேர்மன் ஆயிட்டா, அந்த மித்ராவோ இப்ப அந்த கம்பெனியோட பாஸ் ஆயிட்டான், ஆனா நீ பாரு நீ அங்க இதுல எல்லாரோடையும் ஒரு எம்ப்ளாயியா தான் இருக்க, உனக்குன்னு ஏதாவது ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்களா, இதுவரை நீ இவ்வளவு நாள் வேலைக்கு போறல, அட்லீஸ்ட் ஒரு மேனேஜர் பதவியாவது உனக்கு கொடுத்துருக்காங்களா, அதுவும் இல்ல, அப்புறம் எதுக்குடா நீ அங்க வேலை பார்க்கணும், என் மருமகளுக்கு புரிஞ்சிருக்கு, அவ உனக்காக போராடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜானு நான் உன்கிட்ட இதெல்லாம் கேட்டனா, எதுக்கு நீ வந்து தேவையில்லாம இப்ப வந்து ஆபீஸ்ல வந்து இவ்வளவு சண்டை போட்டு இவ்வளவு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்க, உன்கிட்ட நான் எதாவது கேட்டேன், எதுக்கு என் வீட்டுலதான் எனக்கு நிம்மதியே இல்லைன்னா ஆபீஸ்ல வந்து எதுக்கு என் நிம்மதியை இப்படி கெடுக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்க, இங்க பாரு ஜானு மனிஷா இதுக்கு பின்னாடி எல்லாம் நீ தான் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ கீ கொடுத்துதான் இவ ஆடிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தேவயானி, ஏண்டா ஜானவி உனக்காக போராடினா அதுக்கு எதுக்குடா மனிஷா இங்க இருந்து வந்தா அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனிஷா, ஐயோ விவேக் இது எல்லாமே நான் உங்க நல்லதுக்காக தான் பண்றேன், நீங்க அங்க இருந்தா நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது, உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த படிக்கட்டுக்கு போகவே முடியாது, நீ இங்க பாரு உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற, ஏன் பண்ற, எது பண்ற எல்லாம் எனக்கு தெரியும், அனாவசியமா என் குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத மனிஷா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, என்னமோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே நம்ம இவர் வந்து விவேக் வந்து படிக்கட்டு ஏறுறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தா இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி தேவயானி கேட்க, அதுதான் அவன் என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டான்ல, அதுக்கு என்ன அர்த்தம், அவனுக்கு ஒரு கம்பெனி ஓபன் பண்ணி கொடுத்தா அவன் என்ன போக மாட்டான்னு சொல்ல போறான், அதனால பாத்துக்கலாம். நம்ம ஜானு என் ஃப்ரெண்டு வேற உங்ககிட்ட அமௌண்ட் பத்தி கேட்டுட்டே இருந்தா, நீ வேற பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கல, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்றது, அதான் ரியல் எஸ்டேட் காரங்க வருவாங்கல்ல வந்தோன்னா நான் பேசி சொல்றேன்னு சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா ரியல் எஸ்டேட் காரங்களும் வந்துட்டாங்க சாயங்காலமா. இங்க லக்ஷ்மி கையெழுத்து போடுறதுக்காக வீட்டுல எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க லக்ஷ்மியும் மித்ராவும் ஆபீஸ்ல இருந்து வராங்க. வந்து இறங்கினோன்னு அப்படியே லக்ஷ்மி கண்ணு முட்டை கண்ணீரா இருக்கு. உடனே மித்ரா வந்து, லக்ஷ்மி நீ எல்லா இதையும் நீ எப்படி வந்து சரி பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்ப நீ எமோஷனலா ரொம்ப வீக்கா இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ உள்ள இப்ப என்ன நடந்தாலும் இதுக்கும் நீ எதிர்த்து பேசாத, கோவப்படாத, இது அதுவா சரியாகும், நீ ஓவரா ரியாக்ட் பண்ணாத, ஜானவி இப்ப கொஞ்சம் மாறிட்டா, அவளுக்கு உன் மேல இருக்கிற அன்பெல்லாம் அவளுக்கு புரியல, அதுக்காக நீ இப்ப கோவத்துல அவன் மேல எதுவும் வார்த்தையை விடாத, கோவத்துல அவன் மேல கை நீட்டாத, இதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம், பொறுமையா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி அதுக்கடுத்து கையை பிடிச்சி அவங்க வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மித்ரா வந்து லக்ஷ்மிக்கு. அதுக்கடுத்து 2 பேரும் கையை பிடிச்சிட்டு இவங்களும் ஒரு எமோஷனலா நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மித்ரா கையை பிடிச்சிக்கிறாங்க. லக்ஷ்மி பிடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வராங்க. வந்து பார்த்தா உடனே மித்ரா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, உங்களதான் அன்னைக்கே வரக்கூடாதுன்னு சொன்னல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க தானே லேண்ட வைக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. ஜானவி என்னது இதெல்லாம், மாமா நான் என்னோட சொத்தை தான் விக்கிறேன்னு சொன்னேன், நான் இந்த நந்தன் குடும்பத்தோட சொத்தை விக்கிறேன்னு சொல்லல, முதல்ல ஏன் சொத்தை விக்கிறதுல நீங்க எதுக்கு தலையிடுறீங்கன்னு சொல்லி மித்ராவே அவமானப்படுத்துறாங்க. ஒரு அக்கா புருஷன் கூட பார்க்காம ஜானவி வந்து மித்ராவே அசிங்கப்படுத்துறாங்க. உன்னை மித்ரா அமைதியாரு, என்ன ஜானு சொல்லிட்டு இருக்கா, ஆமா ஊர்ல இருக்க நிலத்தை நான் இப்ப விற்க போறேன், அதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன், நீ உன்னோட கையெழுத்து தான் வேணும், நீ தான் பெரிய இவளாச்சே, உன்னோட ஆட்டோகிராஃபை மட்டும் போட்டு முடிஞ்சிரும், அதுக்கடுத்து என்னோட பங்கு எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது தாத்தாவோட நினைவு, அதை எப்படி என்னால கொடுக்க முடியும், அப்பா உன்னோட நினைவு, அதான் அவரே செத்து போயிட்டார்ல, இதுக்கடுத்து அவரோட நினைவை வச்சு என்ன பண்றது, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, இப்போ உனக்கு அவ்வளவு காசு உனக்கு எதுக்கு தேவைப்படுது, ஆமா இப்ப நான் காசு கேட்டா மட்டும் நீ உடனே எனக்காக காசு எல்லாம் கொடுத்துட்டு தான் நீ மறுவேலை பாப்பியா, என்னோட உரிமையை தானே நான் கேட்கிறேன், அதுல என்ன தப்பு இருக்கு,
அது நம்ம தாத்தாவோட ஞாபகம், நம்ம கிட்ட தாத்தா ஞாபகமா கடைசியா அந்த நிலம் மட்டும்தான் இருக்கு, அதை எப்படி விக்கணும்னு உனக்கு மனசு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பண தேவை இருக்கு, அவர் இருந்தா என்ன இல்லாட்டி போனா என்ன, அவரோட சொத்து தானே இது, எனக்கு சேர வேண்டிய சொத்து, எனக்கு சேர வேண்டிய சொத்தை தானே நான் கேட்டுட்டு இருக்கேன், என்னமோ ஓ சொத்தை கேட்ட மாதிரி எதுக்கு இவ்வளவு திமிரு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜானு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மியும் அதுல நான் கையெழுத்து போட மாட்டேன், நான் இந்த சொத்தை பிரிக்கவும் நான் விட மாட்டேன். பத்தியா விவேக், இப்பயாச்சும் தெரிஞ்சுக்கோ, இப்பவும் கூட நீ சுயநலமா தானே யோசிக்கிற, உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற, நீ மட்டும்தான் இந்த சொத்தை கடைசி வர ஆளணும், உனக்கு மட்டும்தான் அந்த சொத்து எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா, சீ வெக்கமா இல்ல உனக்கு அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துலயும் ஜானவி வந்து நம்ம லக்ஷ்மியை போட்டு ரொம்ப அசிங்கமா கேவலமா திட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்து லக்ஷ்மியும் திரும்ப அழுதுட்டே பாக்குறாங்க. ஆனா நம்ம ஜானவியோ, இங்க பாரு, நீயா குடுத்துட்டனா உனக்கு நல்லது, சிம்பிளா இங்கே முடிஞ்சிரும், அப்படி நீ அந்த சொத்தை பிரிக்க கூடாது, நீ எனக்கு தரமாட்டேன், நீயே வச்சுக்கணும்னு நினைச்சனா அடுத்து டைரக்டா நான் கோர்ட்ல போய் கேஸ் போடுவேன் உன் மேல, என் சொத்தை எனக்கு தரமாட்டேன்னு சொல்லி. ஜானு நீ என்ன பேசிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் ஒரு அக்கா தங்கச்சிக்குள்ள இந்த சொத்தால சண்டை போட்டு கோர்ட்ல போய் நீ இன்னும் அவமானப்படணும்னு சொல்றியா? நீ என் பங்கு சொத்தை கொடுத்துட்டா நான் இதுக்கு கோர்ட் லெவலுக்கு எல்லாம் போக போறேன், நீ ஒழுங்கா நீ இப்பவே கொடுத்துட்டேன்னா, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன்னா இந்த பிரச்சனை இங்கே முடிஞ்சிரும், என் பங்கு எனக்கு கிடைச்சிச்சு, நான் அதுல என்னமோ பண்ணிட்டு போறேன்னு விட்டுருவேன். அப்படி சொத்தை பிரிக்கணும்னா இந்த பிரிக்கவே வேண்டாம், இந்த ஒட்டுமொத்த சொத்தை நீயே வச்சுக்கோ. ஐயோ அப்பா, அப்ப நீ உன்னோட பிச்சை ஒண்ணு எனக்கு தேவையில்லை, எனக்கு என்னோட பங்கு தான் வேணும், அந்த பங்கை மட்டும் எனக்கு கொடு, நான் போய்கிட்டே இருப்பேன், அதை விட்டுட்டு தேவையில்லாம என்கிட்ட எதுவும் பேசி நீ பெரிய தியாகி எல்லாம் ஒன்னும் ஆக தேவையில்லை இங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜானவி திரும்ப வார்த்தையால நம்ம லக்ஷ்மியை போட்டு கொன்னுட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம லக்ஷ்மியும் இங்க அழுதுட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா யூனியன் லீடர் வந்து நம்ம இவங்க காசு கொடுத்துருக்காங்கல்ல ஆல்ரெடி மனிஷா, அவங்க வந்து அப்படியே உள்ள வராங்க. உள்ள பார்த்தா எல்லா வேலையும் கரெக்டா பெர்ஃபெக்டா நடந்துகிட்டே இருக்கு. இந்த நேரத்துல இவர் என்ன பண்றாரு, ஒருத்தர் கிட்ட போய் பேசுறாரு. இங்க பாரு மித்ரா சார் எனக்கு போன் பண்ணிருக்காங்க, சீக்கிரமே வேலை பண்ணணுமா, அதனால சீக்கிரமா வேலையை பண்ணு, நிறைய ஆர்டர் கொடுக்கணுமா, அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லாததெல்லாம் இந்த யூனியன் லீடரா சொல்லிட்டு கண்ணை காட்டுறான், ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணி நடி அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் என்ன பண்றா, சீக்கிரமா வேலை பார்க்குற மாதிரி வேலையை பார்த்துட்டு கையை உள்ள கொடுத்துட்றான் மிஷின்குள்ள. அப்படியே கை ஃபுல்லா, அதாவது ஒரு இடது கை ஃபுல்லாவே வந்து ஃபுல்லா ரத்தமாயிருது, ஃபுல்லா ஒரு விரல் போய் அடுத்து ஃபுல்லா காயமாயிருது கை ஃபுல்லா. அவர் உடனே ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்க எல்லாம் எல்லாரும் பதறாங்க. நான் எத்தனை தடவையோ சொன்னேன், இந்த மித்ரா சார் தான் கேட்கவே இல்லை, அவங்களுக்கு வேலை நடக்கணுங்கிறதுக்காக நம்ம ஸ்டாஃபோட உயிரை பத்தி கூட அவர் யோசிக்கல, எனக்கு இப்ப வேலை உடனே நடந்தாகணும், எனக்கு இன்னைக்குள்ள நீங்க இத்தனை ஆர்டர் முடிச்சாகணும்னு சொல்லி என்னை திட்டி விட்டாரு. நான் இவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேலையை பாடுறா, ஓனர் திட்டுறாங்க, வேலையே இல்லாம போயிருவேன்னு சொல்றாங்கடான்னு சொன்னேன். அதுக்காக வேகமா வேலை பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்துல கையை விட்டுட்டான். இதுக்கு எல்லாமே அவங்கதான் காரணம், அவங்கதான் நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, இதை நம்ம சும்மா விடக்கூடாது, முதல்ல இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த யூனியன் லீடர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னா நம்ம ஸ்ட்ரைக் பண்ணணும், ஸ்ட்ரைக் பண்ணி நமக்கான நியாயத்தை நம்ம வாங்கி ஆகணும், இல்லைன்னா இந்த பிரச்சனை இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும், இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போய்கிட்டே இருக்கும், நம்ம இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவரோ வந்து போராடவும் சொல்லி வாசல்ல போய் உட்காந்துடுறாங்க. வேலையெல்லாம் நிறுத்திட்டு உடனே மேனேஜர் வந்து கால் பண்றாரு நம்ம மித்ராக்கு. சொல்லுங்க மேனேஜர் என்னாச்சு அப்படிங்கும் போது, இல்ல சார் இங்க ஒருத்தங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்துட்டு ஒருத்தன் கையை உள்ள மிஷின்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தெரியாதனமா அவனோட கையை உள்ள கொடுத்துட்டான், ஐயோ இப்ப அவனுக்கு என்னாச்சு, எப்படி இருக்காரு, அவர் நல்லா இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. மித்ரா கேக்குறாரு. உடனே இல்ல சார் இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, அவர் இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போயாச்சு, ஆனா இங்க இருக்கிற மத்த எல்லாரும் சேர்ந்து யூனியன் லீடர் எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க, நான் எவ்வளவு தடவையோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவும் மாட்டாங்க, நீங்க உடனே கிளம்பி இங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மித்ராவும் சரி நான் இப்போ கிளம்பி வரேன், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இங்க கிளம்புறதுக்கு இவர் ரெடி ஆயிட்டு இருக்காரு. இங்க அப்படியே பார்த்தா நம்ம லக்ஷ்மி வந்து வாழ்க்கையே வெறுத்த மாதிரி, எதுக்கு நம்மளை சுத்தி எல்லாமே தப்பா நடக்குது, ஐயோ இது எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே அந்த ஆழ்ந்த யோசனையில இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா மனிஷா வராங்க. ஐயோ லக்ஷ்மி, எனக்கு உன்னை பார்க்க ரொம்பவே பாவமா இருக்குச்சா, நீ என்னோட எதிரியா இருந்தாலும் நீ இவ்வளவு கஷ்டப்படுறத பார்க்க ரொம்பவே கொஞ்சம் பாவமா தான் இருக்கு, ஆனா என்ன பண்ண முடியும் சொல்லு, நீயா அதை தேடிக்கிட்டது தானே அது, இப்ப கூட நான் உனக்கு ஒரு ஜாக்பாட் இது கொடுக்குறேன், நீ என்னோட மித்ராவை விட்டு மட்டும், மித்ரா வாழ்க்கையை விட்டு மட்டும் போயிரு, உன்னை சுத்தி நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ ஒழுங்கா நீ மித்ரா வாழ்க்கையை விட்டு நீ நிரந்தரமா போயிட்டனா இந்த பிரச்சனையெல்லாம் நான் இங்கேயே நிறுத்திக்கிறேன், இதுக்கு அடுத்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் முடிச்சிடுறேன், உனக்கும் ஜானவிக்கும் வர பிரச்சனை, அதுக்கடுத்து இந்த சொத்து பிரச்சனை, அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைன்னு எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கிறது நான் தான், நீ மித்ராவை எனக்கு விட்டு கொடுத்துட்டேன்னா நான் போய்கிட்டே இருப்பேன், அதுக்கடுத்து நான் உன் விஷயத்துல தலையிடவே மாட்டேன், எப்படியும் இன்னும் கொஞ்சம் நல்ல மித்ரா வந்து என்கிட்ட வந்துருவான்,
அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி நீயே கொடுத்துட்டேன்னா ரொம்ப நல்லது. இல்ல மித்ராவை எப்படி என் பக்கம் வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம ராமாயண கதை, சாவித்திரி கதை, அந்த சாவித்திரி அவனோட கணவனுக்காக அந்த யமன் கிட்டே போறான்னா அதே மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி வந்து சும்மா தமிழ் டிமில்னு பேசிட்டு இருக்கிறாங்க மனிஷா கிட்ட. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, இங்க பாரு இதை விட பல கஷ்டத்தை நான் பார்த்து தாண்டிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என் புருஷனை நான் இதுக்கடி உனக்கு விட்டு கொடுக்கணும்? எல்லா பிரச்சனையும் கடந்து என் புருஷனையும் என்னால தக்க வச்சுக்க முடியும். என் புருஷனுக்கு உன்னோட உண்மையான முகத்தர ஒரு நாள் தெரிய வரும், அன்னைக்கு இருக்கு உனக்கு. நானும் உன்னை ஐயோ பாவம் நீ இன்னைக்கு தெரிந்தவன் நாளைக்கு தெரிந்தவன் உன்னை மன்னிச்சு விட்டுட்டு இருக்கேன், ஆனா நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. இங்க பாரு லக்ஷ்மி, எனக்கு என்னோட மித்ரா எனக்கு திரும்ப வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும். அதனால நீயே கொடுத்துட்டேன்னா உனக்கு நல்லது. இல்ல அப்படி கொடுக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தானா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லி இவங்களும் இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் உனக்காக நிறைய சர்ப்ரைஸ் நான் வெயிட் வச்சிருக்கேன், ஒண்ணா வரும். ஆக மொத்தம் உன்னை நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்பவே பாவமா இருக்கு லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த நேரத்துல லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து கூப்பிட்டு இருக்கிறாரு. உடனே ஓடி வராங்க, வீட்டுல இருக்கிற எல்லாரும் வராங்க. என்னாச்சு மித்ரா, எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெயதேவ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு. ஐயோ அங்க யூனியன் லீடர் வந்து ஏதோ ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைக்கா என்னாச்சு? யாரோ ஒருத்தர் மிஷின்குள்ள கையை விட்டுட்டாராம். ஐயோ அவனுக்கு என்னடா ஆச்சு தெரியல, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்களா, என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு தெரியல. அங்க எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க, வேலை நடக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ இன்னும் 2 நாள்ல ஆர்டர் எல்லாம் கொடுக்கணும், இன்னும் 2 நாள் தான், அதுக்குள்ள எல்லா இதையும் ரெடி பண்ணி கொடுக்கணும். கரெக்டான நேரத்துல கொடுக்கலன்னா அவ்வளவுதான், இது ரொம்ப அவப்பெயராயிரும், கெட்ட பெயராயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் வேற பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மித்ரா, நீங்க 2 பேரும் நேரா ஆபீஸ்க்கு போங்க, நான் போய் அந்த அடிபட்டு இருக்கல அவனை போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறேன், அவர் எப்படி இருக்காரு, என்ன உதவி பண்ண முடியும்னு நான் பாக்குறேன். நீங்க போய் அந்த ஸ்ட்ரைக்கை எப்படி நிப்பாட்ட முடியும்னு நீங்க போய் ஆபீஸ்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்தையும் அனுப்பி வைக்கிறாங்க. உடனே விவேக் அண்ணா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி வரதுக்காக கீழே படியிறங்குறாரு. உடனே எங்க போறீங்க, அது அவங்க ஆபீஸ், அவங்க பிரச்சனை, ஏன் பிரச்சனைனா மட்டும்தான் நீங்க போகணுமா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீங்க எங்கேயும் போக தேவையில்ல, உள்ள போங்க முதல்ல அப்படின்னு சொல்லி ஜானவி வந்து ஒரு கண் அசைவுல திட்டி விடுறாங்க. அடுத்து பார்த்தா இவரோ விவேக்கோ வீட்டுக்குள்ள போயிடுறாரு. இங்க உடனே நம்ம மித்ராவும் லக்ஷ்மியும் ஓடி வராங்க, இங்க ஆபீஸுக்கு ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க ஜெயதேவ் பார்த்தா அவரை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறாரு. இங்க இவங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டு பார்த்தா எல்லாம் அதாவது ஒட்டு மொத்தமா எல்லா பேரும் உட்காந்து ஒருத்தர் கூட வேலை பார்க்கல, எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு போராடுவோம் மீண்டும் மீண்டும் போராடுவோம், எங்க பாதுகாப்புக்காக போராடுவோம், எங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்துல இருக்க பிரச்சனையை எங்க மேல காட்டினதுக்காக போராடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த யூனியன் லீடர் வந்து தேவையில்லாம தப்பா பேசிட்டு இருக்காரு. உடனே அதுக்கு அடுத்து மித்ரா லக்ஷ்மி வந்து இறங்குறாங்க. உடனே மேனேஜர் கிட்ட கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க யூனியன் லீடர் மட்டும் இங்க வர சொல்லுங்க, வந்ததுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட பேசுறேன், அவர் மட்டும் அங்க கேபினுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க மேடம் சொல்லிட்டு இவரோ போய் யூனியன் லீடர் உன்னைய மித்ரா சாரும் லக்ஷ்மி மேடமும் கூப்பிடுறாங்க, உள்ள போயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எங்க போகணும், அதெல்லாம் நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் யாரை பார்க்கவும் வர மாட்டேன், போராடுவோம் மீண்டும் மீண்டும் போராடுவோம் சொல்லி இவர் பாட்டு போராட்டத்துலதான் இருக்கிறாரு. போராட்டத்துலலாம் இல்ல, மனிஷா கொடுத்த காசுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. உடனே இங்க நம்ம மனிஷா இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சந்தோஷமான விஷயத்த சராய் கிட்ட சொல்லனா எப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைரக்டா சராய் வீட்டுக்கு போயிட்டு அங்க எல்லாரும் லைவ்ல பாத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம மனிஷா இதோட மட்டும் நிப்பாட்டல, அப்படியே மீடியாவுக்கும் போன் பண்ணி வர சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம லக்ஷ்மியும் எவ்வளவு தூரமோ வந்து மேனேஜர் கிட்ட சொல்லி கூட்டிட்டு வர சொல்றாங்க. இந்த யூனியன் லீடரும் கேட்கவே மாட்டேங்கிறாரு, என்ன சொல்ல வரேன் ஏது சொல்ல வரேன் எதையுமே கேட்கிற மனநிலைமையிலே அவர் இல்லை. அவர் வந்து திரும்ப வந்து சண்டை போடுறதுலே தான் குறியா இருக்காரு. நான் எங்கேயும் வரமாட்டேன், எங்களுக்கான நீதி கிடைக்கணும், எங்களுக்கான இது கிடைக்கணும், எங்களுக்கு எப்பவுமே இது வந்து இந்த மாதிரிதான் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லி இவர் வந்து இல்லாத போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்து பார்த்தா மீடியா பீப்புளும் வந்து கடன்னு இறங்கிடுறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா மித்ரா உடனே நானே போய் அந்த யூனியன் லீடர் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி கோவத்துல கிளம்புறாரு. ஐயோ வேண்டாங்க, இப்போதைக்கு நீங்க போக வேண்டாம், தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். அப்ப இதெல்லாம் யார் பண்றா, இதெல்லாம் எப்படி நடக்குது, ஐயோ இதெல்லாம் நம்மளை பிளான் பண்ணி மாட்டி விடுறதுக்காக தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அது உனக்கு யாருன்னு தெரியுமா லட்சுமி, நீ முதல்ல அவங்க யாருன்னு சொல்லு, அவங்கள முதல்ல நான் அப்ப போலீஸ்ல போட்டு புடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மித்ரா. ஐயோ அவங்க இதெல்லாம் பண்றத நிறுத்த மாட்டாங்க, கண்டிப்பா இதுக்கு அடுத்து ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பாங்க.
அப்புறம் ஏன் லக்ஷ்மி உனக்கு என்ன, நீ என்ன அவ்வளவு பெரிய நல்லவளா? வீட்டுல இருக்கவங்கள தான் அவங்க தப்பு பண்ணா மன்னிச்சு விடுறேன்னா என்ன, நம்மளோட எதிரியையும் மன்னிச்சு விடுற அளவுக்கு நீ என்ன, உன் மனசு என்ன அவ்வளவு நல்ல மனசாவா இருக்க? நீ எல்லாரையெல்லாம் மன்னிக்காத, நமக்கு எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை எப்படி வீழ்த்தணும்னு நினைக்கணும் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்க பாருங்க, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அவங்க தெரிந்துறதுக்காகவும், அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிரச்சனை முதல்ல அந்த அடிப்பட்ட அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு அடுத்துதான் நம்ம போய் பேச முடியும். அது வரை நம்ம காத்திருப்போம், நீங்க கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மித்ராவை வந்து வெளியே போக விடாத மாதிரி லக்ஷ்மி வந்து அங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா மீடியால இருந்து எல்லாரும் வந்து கடகடன்னு ஒரு கார்ல வந்து ஒட்டுமொத்த மீடியாவும் வந்து இறங்கிட்டு பார்த்தா என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி யூனியன் லீடர் கிட்ட போய் பேசி மைக் கொடுத்து பேசுறாங்க. இல்ல சார், எங்களுக்கு இங்க பாதுகாப்பே இல்ல, எங்களுக்கு சேஃப்டியே இல்ல, இங்க இன்னைக்கு ஒருத்தருக்கு கை வந்து அடிபட்டிருக்கு, எல்லாம் வந்து மித்ரா சார் அவங்க நந்தன் குடும்பத்தாலதான், இது எல்லாத்துக்கும் காரணம் நந்தன் குடும்பம் தான், அவங்க குடும்பத்துல இருக்க பிரச்சனைய எங்க ஆபீஸ்ல கொண்டு வந்து எங்க மேல திணிச்சதுனாலதான் இந்த இழப்பு நடந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி, என்ன சொல்றீங்க அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அந்த மைக் வச்சிருக்கவர் கேட்கிறாரு. அந்த உடனே ஆமா யூனியன் லீடர் சொல்றாரு, ஆமா அவங்க குடும்பத்துக்குள்ள சண்டை, அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை, அவங்க அந்த சண்டையில தான் வந்து சீக்கிரம் அதிகமா ஆர்டர் பண்ணணும், அதிகமா ஆர்டர் இன்னும் ஒரு நாளுக்குள்ள இந்த ஆர்டர் எல்லாம் முடிக்கணும்னு சொல்லி எங்க மேல பழிய போட்டு அது வந்து ஒரு வாரம் நடக்க வேண்டிய வேலையை ஒரே நாள்ல முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி எங்களை ரொம்ப மன உளைச்சல் காலாக்கி 8 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டிய வேலையை 16 மணி நேரம் எங்களை பார்க்க வைக்கிறாங்கன்னு இல்லாத பொல்லாது எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த யூனியன் லீடர் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாரு. இது நந்தன் குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் வந்து ஹாட் நியூஸ் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி பத்திரிகைக்காரங்க எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஜெயதேவ் வந்து இறங்குறாரு. உடனே அவர், சார் உங்க குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனையா, உங்க அண்ணன் தம்பி உங்க வாரிஸ் ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா, அண்ணா தங்கச்சிக்குள்ள பிரச்சனைங்க, அந்த பிரச்சனை என்னன்னாலதான் இப்ப இந்த விபத்து நடந்திருக்குன்னு சொல்றாங்களே, நீங்க யூனியன் லீடர் கிட்ட வந்து எதுவும் கேட்கலையா, பேசலையா, யூனியன் லீடர் கிட்ட நீங்க சமரசம் பேசலையா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள மைக் எடுத்துட்டு தயவு செஞ்சு என்ன விடுங்க, நான் உள்ள போகணும், தயவு செஞ்சு என்ன விடுங்க, நான் உள்ள போகணும்னு சொல்லி இவர் வேற இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. இதை ஃபுல்லா லைவ்ல யாரு டிவில பாத்துட்டு இருக்கான்னு பார்த்தா நம்ம தேவயானி வந்து லைவ்ல டிவில பாத்துட்டு இருக்காங்க. பார்த்து சிரிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பார்த்தா அவங்க மருமக ஜானு வந்து இறங்கி வராங்க. உடனே என்னத்த இது என்னமோ பெரிய டிவி ஷோ சீரியல் மாதிரி இதை போய் உட்காந்து பாத்துட்டு இருக்கிறீங்க, இது என்ன உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்க? ஆமா ஜானு, உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது. இப்போ அவங்க எவ்வளவு இத்தனை நாள நம்மளை ஏமாத்திட்டு இருந்தாங்க, இப்ப அதுக்கெல்லாம் அனுபவிக்கிறாங்கல்ல, இப்ப அந்த பிரச்சனையை எப்படி இவங்க சேல் பண்ண போறாங்கன்னு நானும் பாக்குறேன். இதனால இப்ப ஓனர்ஷிப் மாறப்போகுது, அடுத்து ஓனர் வந்து சேர்மனா யாரு வரப்போறா, விவேக் உட்கார வைக்கலாமான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இவங்க இது பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. தேவயானி வந்து ஜானவி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பார்த்தா விவேக் வந்து அப்படியே படிக்கட்டுல இருந்து இறங்கி கீழே வந்துட்டு இருக்கிறாரு. உடனே அவர்கிட்ட போய், ஐயோ அத்தை டிவி ஆஃப் பண்ணுங்க, அவர் வராரு அப்படின்னு சொன்னா டிவி ஆஃப் பண்ண முயற்சி பண்றாங்க. டிவியை வந்து ஆஃப் பண்ண முடியல. விவேக் வந்து பாதியை பாத்துடுறாரு. அதாவது அந்த யூனியன் லீடர் வந்து மைக்கு பிடிச்சி பேசிட்டு இருப்பாங்களா, அதுதான் வந்து லைவ் லொகேஷனா இவங்களுக்கு டிவில எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும். உடனே உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க குடும்பத்துல உள்ள பிரச்சனை, அவங்க குடும்பமே நிறைய பிரச்சனையா தான் இருக்கு, இதுல இந்த எந்த பிரச்சனையும் நான் உங்களுக்கு சொல்றீங்க, அவங்க அண்ணா தம்பிக்குள்ள சண்டை, அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டைன்னு திரும்ப திரும்ப அது வந்து இப்ப டிவியில வந்துட்டு இருக்கு. உடனே இதை பார்த்தோன்னா, ஜானு இதெல்லாம் என்னது, ஐயோ இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம், உன்னாலதான், இங்க பாரு நீ வந்து ஆபீஸ்ல அவ்வளவு சத்தம் போட்டனாலதான் இப்ப இந்த யூனியன் லீடர் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, இப்ப பாரு இந்த நியூஸ்னால இப்ப டிவி ஃபுல்லா எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் தெரிய போகுது இந்த நந்தன் குடும்பத்துல வந்து அவங்களுக்குள்ள சொத்து தகராறு இருக்கு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் தேவையா ஜானு, இதெல்லாம் ஒன்னாலதான். என்ன நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் நீதி நேர்மையா தானே கேட்டேன், அவங்க தானே சேர்மேனு, அவங்களே எல்லாம் சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே விவேக் சொல்றாரு, அது எப்படி ஜானு, உங்களுக்கு ஆஸ்தியில பங்குல வேணும், சொத்துல பங்கு வேணும், ஆனா அவங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தா அதை அவங்க சரி பண்ணிக்கிட்டோம்னு நம்ம விட்டுறணும், அப்படித்தானே? சி உங்களெல்லாம் நினைக்க எனக்கு கோவம் தான் வருதுன்னு சொல்லி தேவயானி அதுக்கு எடுத்து, ஏன்டா இவ்வளவு நாளா அவங்க தானே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாங்க, இப்ப பிரச்சனைன்னு வந்து அவங்க தானே அதை ஃபேஸ் பண்ணணும். அம்மா நீங்களுமா இப்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இந்த நேரத்துல நான் அண்ணா அண்ணி கூட பக்கத்துல இருக்கிறதானே அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், உதவியா இருக்கும். அடே நீ ஒன்னும் அவ்வளவு ஆறுதலா இருக்க வேண்டாம், உதவியாவே இருக்க வேண்டாம், உன் வேலை எதுன்னு அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நான் போறேன், யார் என்ன செஞ்சாலும் நான் போகதான், நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி ஜானவி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் போக தான் போறேன்னு சொல்லி வாசல் அடி எடுத்து வைக்கிறாரு. போங்க, அப்ப நானும் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ எங்க வர போற, நானும் அங்கதான் வரேன், நீ எதுக்கு வர போற, நீங்க எதுக்காக அங்க போறீங்களோ அதுக்காக தான் நானும் அங்க வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜானு, எதுக்கு ஜானு இப்ப நீ வர போற, நான் ஒரு நிமிஷம் இருங்க, பொட்டி படிக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன், அங்க வந்து அந்த மீடியா பீப்புள்கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்றேன்,
என் புருஷனை ஏமாத்திட்டாங்க, அவனை இத்தனை நாள வேலைக்காரனா தான் வச்சிருந்தாங்க, அவனுக்கு ஒரு பொசிஷன் கூட கொடுக்கல, இப்ப நாங்க ஒட்டுமொத்த சொத்து தகராறுல நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், எங்களுக்கு தங்க கூட வீடு இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன். அதுக்கடுத்து அப்படியே நான் என்னோட ஊருக்கு நான் கிளம்பி போறேன், அப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு ஜானு இப்ப என்ன படுத்துற இப்படி, சி உங்கள பார்க்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு, இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி விவேக்கால ஒன்னும் பண்ண முடியல. உடனே தேவயானி வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. சே, என்னால கூட விவேக் எப்பயுமே இந்த மாதிரி போகையில தடுத்து நிறுத்த முடியாது, ஆனா ஜானவி நிறுத்திட்டாலே நீ கிரேட் தாண்டி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள பாராட்டுறாங்க. அதுக்கடுத்து விவேக் கோச்சுக்கிட்டு மாடியில போனோன்னா ஜானவி எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னத்த நான் என்ன இல்லாத பொல்லாதையா பண்ணிட்டேன், என் புருஷனுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கணும் தானே பண்ணேன். இப்ப அவர் அங்க போயிருந்தாலும் என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த நந்தன் குடும்பத்து வாரிசுனா சொல்ல போறாங்க, இல்லையே மித்ராவோட தம்பின்னு தானே சொல்ல போறாங்க. எனக்கு அந்த பேரு பிடிக்கல, அதுக்காக தான் நான் அவரை போக வேண்டாம்னு சொன்னேன். ஆனா நீங்க என்னமோ இது என்னமோ உலக சாதிய மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கீங்க. ஆமா, நான் விவேக் நினைச்சா என்னால தடுத்து நிறுத்திருக்க முடியுமா, முடியாது. ஆனா நீ நிறுத்திட்ட, இன்னைக்கு உன் பேச்ச கேட்டு விவேக் கோச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போறான் பாத்தியா அப்படின்னு சொல்லி, என்னத்த இத்தனை நாள என்ன திட்டிட்டு இருந்தீங்க, ஆமா நான் இத்தனை நாள உன்னை திட்டிட்டு இருந்தேன், ஆனா நீ என்னோட செல்ல மருமகள் ஆயிட்ட இனிமேல் அப்படின்னு சொல்லி பாராட்டி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க அதுக்கடுத்து சராயோ வீட்டுல அப்படியே பார்த்தா சராயோ, மனிஷா, அப்புறம் அந்த ராஜு, சராயோட பிஏ எல்லாரும் டிவி நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த யூனியன் லீடர் எல்லாரும் பேசுனது. ஆனா சராயு சொல்றாங்க, இப்ப அந்த லக்ஷ்மி எதை நினைச்சு கவலைப்படுவா, ஒரு பக்கம் அவ தங்கச்சி ஜானவி சொத்தை விற்கணும்னு சொல்லிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் இந்த யூனியன் லீடர் வந்து இவரை வந்து ஸ்ட்ரைக் பண்ணி ஆபீஸ நடத்த விடாம பண்ணிட்டு இருக்காங்க. இதால பெரிய லாஸ் எல்லாம் வரப்போகுது. இந்த லாஸ சரி பண்ணுவாளா, இல்ல இந்த யூனியன் லீடரை சரி பண்ணுவாளா, இல்ல அவ தங்கச்சி ஜானவிக்கு சொத்து எழுதி கொடுப்பாளா, இல்ல அவங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை சரி வைப்பாளா. ஆனா இப்படி ஒரு செக் நீ லக்ஷ்மிக்கு வச்சது சூப்பர், உண்மையிலே கிரேட் மனிஷா, நீ உன்னை பாராட்ட எனக்கு வார்த்தைகளே இல்ல. அவ்வளவு நீ இப்படி எல்லா இடத்துலயும் அவளை அடிச்சு லாக் பண்ணி வச்சிருக்க பத்தியா, இதுல இருந்து அவளால தப்பிக்கவே முடியாது. ஏதாவது ஒரு இதுல இருந்து தப்பிச்சாலும் இன்னொரு இதுல இருந்து அவளை தப்பிக்கவே முடியாது. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் லக்ஷ்மிக்கு எதிராக திருப்பி வச்சாச்சு. அக்கா தங்கச்சி கூட பிரச்சனை பண்ணி வச்சிருக்க. ஒண்ணுக்கா ரெண்டுக்கா, உன்னை எத்தனை இதுக்கு நான் பாராட்ட ஜானு, பாராட்ட மனிஷா அப்படின்னு சொல்லி சராய் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இது சும்மா ட்ரைலர் தான், இன்னும் வெயிட் பண்ணி பாரு. இன்னும் நான் சொன்ன மாதிரி அதுக்கு அடுத்து பார்த்தா நம்ம மனிஷாக்கு வந்து அந்த யூனியன் லீடர் வந்து ஃபோன் பண்றாரு. மேடம் நீங்க சொன்ன மாதிரியே அந்த மனிஷா கிட்ட சொல்றான், நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு கால் பண்ணா, என்ன உள்ள வந்து என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னாங்க. ஆனா உங்ககிட்ட எதுவும் பேச நான் தயாரா இல்ல, எதுவா இருந்தாலும் நீங்க ஏன் முன்னாடி வந்து இங்க இப்படி நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, எல்லா ஒர்க்கர்ஸ் முன்னாடியும் பேசுங்க. அதாவது 4 செவத்துக்குள்ள பேச எனக்கு விருப்பம் இல்ல, இதே மாதிரி வெட்ட வெளியில எல்லாரும் முன்னிலையிலயும் பேசுங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஜெயதேவ் வந்து இங்க மித்ரா கிட்ட சொல்றாரு. ஜெயதேவும் இப்போ உள்ள மைக்கெல்லாம் பேசிட்டு அவர் வந்து எதுவும் சொல்ல முடியாது, தயவு செஞ்சு நான் உள்ள விடுங்கன்னு சொல்லி லக்ஷ்மி கிட்ட வந்துடுறாரு. லக்ஷ்மி மித்ரா இருக்கிற ரூமுக்கு ஜெயதேவும் வந்துடுறாரு. என்னம்மா ஆச்சு, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது, அம்மா அது ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, அவருக்கு இப்போ கொஞ்சம் அடிபட்டிருக்கு, இன்னும் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கும் நான் தைரியம் சொல்லிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பணத்தேவை ஏதாவது தேவை இருந்தாலும் சொல்லுங்க, நான் வந்து முழு செலவையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நல்ல வேலை பண்ணீங்க மாமா, உண்மையிலே கரெக்டான நேரத்துல நல்லபடியா யோசிச்சிருக்கிறீங்க. சரி, மீடியா பீப்புளுக்குலாம் யாரு வந்தா, நம்ம குடும்பமான எல்லாம் போயிருக்கு, நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டையா, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையா, அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டையான்னு கேட்டுறாங்க. ஐயோ என்னது மீடியாவுக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து கோவப்படுறாரு. இது எல்லாமே இதெல்லாம் யார் பிளான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மித்ரா கேட்க, எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி நம்ம இவர் வந்து சொல்றாரு, ஜெயதேவ் வந்து சொல்றாரு. அப்பா நீங்களாச்சும் யாருன்னு சொல்லுங்க, இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா, நம்ம குடும்பத்தை யாரு பழி வாங்குறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுங்க, அவங்க யாரா இருந்தாலும் அவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே லக்ஷ்மி வந்து கண்ணா காட்டுறாதீங்க, சொல்லாதீங்கன்னு, அது உனக்கு நேரம் வரும்போது உனக்கே புரியும்டா. அப்போ எனக்கு தெரிஞ்சவங்களாப்பா அப்படின்னு சொல்லி மித்ரா கேட்கிறாரு. அதான் நீ இப்ப பொறுத்திருப்பா, இப்ப இந்த பிரச்சனை எப்படி சரி பண்றதுன்னு பாக்கலாம். சரி நீங்க விடுங்க, நானே போய் அந்த யூனியன் லீடர்கிட்ட நானே போய் நேரடியா பேசுறேன், என்ன பிரச்சனை என்ன பண்ண முடியும் நானே போய் நேரடியா அவங்க கிட்ட கேக்குறேன், அதுக்கு அடுத்து நான் சரி பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து சரி பண்றதுக்காக போறாரு. நம்ம மித்ரா வந்து யூனியன் லீடர் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அதெல்லாம் ஒன்றும் பேச தேவையில்ல, நாங்க போராடுவோம் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்ல வரதான் கேளுங்களேன், நாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிச்சாச்சு, இப்போ அவங்களுக்கு எதுவும் எந்த பாதகமும் இல்லை, அவங்க உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு வீக் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும்னு சொல்லி இருக்கிறாங்க, நீங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இந்த யூனியன் லீடர் அதையும் வந்து மித்ராக்கு எதிராக மாத்தி விடுறாரு. என்ன சொல்றாருன்னா, இப்ப கூட பாருங்க அவங்களுக்கு வந்து எதுவும் ஆகலன்னு நினைக்கிறாங்க,
இப்ப கூட அவங்க வேலை தான் நடக்கணும்னு தான் பாக்குறாங்களே தவிர நம்ம உயிரை பத்தி நம்ம சேஃப்டியை பத்தி நமக்கு என்ன நடந்தாலும் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து காசு சம்பாதிக்கணும், அதுக்கு நம்ம வேலை பார்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம உயிரை பத்தி நம்ம குடும்பத்தை பத்தி நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களை பத்தி எதையுமே இவர் யோசிக்கவே மாட்டாரு, சுயநலமா யோசிக்கிறாரு. இப்ப தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்த போராட்டத்தை விடவே கூடாது, இந்த ஸ்ட்ரைக்கை நம்ம விடவே கூடாது, போராடுவோம் மீண்டும் மீண்டும் போராடுவோம் அப்படின்னு சொல்லி மித்ராக்கு எதிராக வந்து அந்த யூனியன் லீடர் வந்து இருக்கிற எல்லா பிரச்சனையும் மித்ராக்கு எதிராக மாத்தி விட்டுறாரு. அடுத்து மீடியா பீப்புள் எல்லாருமே வந்து இதை ஒரு ஹெட்லைனா எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு இங்க பாருங்க, மித்ரா நந்தன் குடும்பம் வந்து அவங்களோட சொந்த இதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்க தொழிலாளருக்கு ஒரு பிரச்சனை வந்து அவங்கள வந்து அதை பத்தி யோசிக்காம வேலை நடக்கணும்னு இந்த நேரத்திலயும் வந்து போராடிட்டு இருக்கிற இவங்களை வந்து வேலை பார்க்க சொல்லி வந்து துன்புறுத்துறாங்க. இவ்வளவு ஒரு மோசமான குடும்பமா இது அப்படின்னு சொல்லி இவங்க வேற வந்து நந்தன் குடும்பத்தை பத்தி தப்பா பேசிட்டு தப்பா லைவ்ல போட்டுட்டே இருக்கிறாங்க. உடனே இவங்க வந்து மித்ராக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. இந்த யூனியன் லீடரும் வந்து திரும்ப போராடவும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. லக்ஷ்மி அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்க, லக்ஷ்மி வந்து ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து அங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அதுல வந்து ஒரு பெரியவர் இருப்பார்ல, அதாவது ஜெயதேவ் காலத்துல இருந்தே வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் இருப்பார்ல, வேலை பார்க்கிற ஒருத்தர். நான் அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதெல்லாம் ஒன்றும் பேச முடியாது, யார்கிட்டையும் பேச முடியாது, நம்ம போராடுவோம் மீண்டும் போராடுவோம்னு இந்த யூனியன் லீடர் வந்து யார்கிட்டயுமே பேச்சு வழக்கே இருக்கக்கூடாது, பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கெடுத்து விடுறாங்க. உடனே அதுக்கடுத்து உங்களை எனக்கு முன்னாடில இருந்தே தெரியும்ல, நீங்க என்னோட ஜெயதேவ் மாமா இருக்கையில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு 2 நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரி டேய் நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனியன் லீடரை நிப்பாட்டு, அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பேச சொல்றாங்க. உடனே அவங்க லக்ஷ்மி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க நேத்து இன்னைக்கா வேலை பாக்குறீங்க, இல்ல நீங்க எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க, என்னோட ஜெயதேவ் மாமா காலத்துல இருந்தே நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப அவங்களோட பையனே வந்துட்டாங்க. ஆனா ஜெயதேவ் மாமா இது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்க குடும்பத்தை வந்து அவங்க தன்னோட குடும்பமா தானே நினைக்கிறாங்க. எல்லா பண்டிகை நாளுக்கும் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து புது துணி கொடுத்து உங்களை வந்து அவங்களோட குடும்பமா பாவிச்சு தானே எல்லாத்தையும் உங்களை பாத்துக்கிறாங்க. ஆனா இப்போ ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சுங்கிறதுக்காக இத்தனை வருஷத்துல அவங்க என்னைக்காவது உங்ககிட்ட காசு பணம் தான் முக்கியம்னு உங்களை அதிக வேலை வாங்கியிருப்பாங்களா? எதுவுமே பண்ணல. ஆனா இப்ப இந்த சின்ன பிரச்சனைனால இதை வந்து குடும்ப பிரச்சனையும் ஆக்கி அப்படி உலகம் முழுக்க தெரிய வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க எதுவா இருந்தாலும் நமக்குள்ள பேசி நம்ம தீர்த்துக்கலாம், நாங்களும் அதுதான் நினைக்கிறோம்னு சொல்லி லக்ஷ்மி வந்து அவரை அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. அவர்கிட்ட வந்து நீங்க உங்களுக்கு எங்க குடும்பத்தை பத்தி தெரியும், எங்க ஜெயதேவ் மாமாவை பத்தி தெரியும், அவங்க இத்தனை நாள உங்களுக்கு நாங்க எப்படி உங்களை பாத்துக்கிட்டோம், உங்களுக்கு போனஸ் கொடுத்தோம், உங்களுக்கு நல்லபடியா பாத்துக்கிட்டோம், நல்ல நாளுக்கு உங்களுக்கு புது துணி எடுத்து கொடுத்தோம், எல்லாமே நாங்க உங்களுக்கு பண்ணிட்டு தானே இருக்கோம். ஆனா இப்ப திடீர்னு ஒரு சின்ன விபத்து நடந்துருச்சுன்னா தப்பு எங்க மேலதான், நாங்க சரியா இருந்திருக்கணும். ஆனா அதை வந்து நம்ம பேசி தீர்த்துக்க தானே முயற்சி பண்ணணும். ஆனா இப்படி ஸ்ட்ரைக் நடந்துகிட்டே இருந்தா இந்த பிரச்சனைக்கு முடிவுதான் என்ன அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆமா டேய், அவங்க யூனியன் லீடர் நீ போய் மேடம் கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பேசு. இது வரைக்கும் என்ன வேணா பிரச்சனை நடந்திருக்கட்டும், ஆனா அவங்க இது வரைக்கும் நம்மள நல்லா தானே பாத்துக்கிட்டாங்க, நம்ம பொண்டாட்டு பிள்ளைங்களை நல்லா தான் வச்சுக்கிருக்கோம், அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காசு கொடுக்குறாங்க, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு சேர்றதுக்கு ஸ்கூல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பாத்துக்கிறாங்க. நம்மளும் அவங்கள பத்தி யோசிக்கணும்ல. தப்புதான் மேடம், நாங்க இந்த உலகத்துக்கே வெளிச்சத்து போட்டு காட்டினது தப்புதான் சொல்லி அவர் வந்து சரி நீ மேடம் கிட்ட போய் என்ன பேசுமே பேசிட்டு வான்னு சொல்றாங்க. நீங்க வாங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே பின்னாடியே பார்த்தா நம்ம மித்ராவும் வராரு, இவரும் ஜெயதேவ் வராரு. மாமா நான் யூனியன் லீடர் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி யூனியன் லீடர் வந்து ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இங்க பார்த்தா இவங்க லைவ்ல பாத்துட்டே இருக்கிறாங்க. உடனே என்னாச்சு ஏது நடக்குதுன்னு ஒண்ணு தெரிய மாட்டேங்குதே. ஐயோ இப்ப என்ன நடக்குது, இந்த லக்ஷ்மி மித்ரா போய் மட்டும் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து போன் பார்த்தா இவருக்கு ராஜுக்கு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. உடனே எடுத்துதான் தொலைங்க, எதுக்கு இப்படி போன் அடிச்சுக்கிட்டே இருக்குது, காது கேட்கலன்னு உனக்கு மனிஷா ஒண்ணு திட்டுறாங்க. மனிஷா எதுக்கு கத்துற, அந்த ராஜுவே ஹார்ட் பேஷண்ட், அவருக்கு ஏதாவது ஆயிர போகுது யார் அப்படின்னு சொல்லி இவர் ராஜு போன் எடுத்து பேசுறாரு. உடனே அங்க இருந்துதான் இந்த ஸ்ட்ரைக் நடக்கும்ல இந்த இடத்துல இருந்துதான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யூனியன் லீடர் வந்து இப்ப தனியா பேசுறதுக்கு ஒத்துக்கிட்டு உள்ள போயிட்டாரு, இப்ப ஸ்ட்ரைக் முடிய போகுதுன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து அதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுக்கு எப்படி முடியும், அதுக்கு நடக்க வாய்ப்பே இல்லை, இது சரியில்லை, இது எப்படி நடக்க முடியும்னு சொல்லி இங்க மனுஷா வர கத்திட்டு இருப்பாங்க. நான் தான் சொன்னேன்ல மேடம் முன்னாடியே, அந்த லக்ஷ்மி சாதாரண பொண்ணு இல்லைன்னு சொல்லி, அவ நினைச்சா எந்த பிரச்சனையும் எப்படி முடிக்கணும்னு அந்த பொண்ணு கண்டிப்பா முடிச்சிடும். சும்மா ஏன் முன்னாடி அந்த லக்ஷ்மியை பாராட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க ராஜு, அவ்வளவுதான், உனக்கு மரியாதை எல்லாம் சொல்லிட்டேன், என்னதான் பண்றான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா வீட்டுல வந்து விவேக் வந்து ரூம்ல இருக்கிறாரு, நம்ம ஜானவி வராங்க. என்ன அப்படியே உன் அக்கா மாமா போய் சரி பண்ணிட்டாங்க, ஏதோ உன்னோட அண்ணனும் உன்னோட அண்ணியும் அப்படியே போய் சரி பண்ணிட்டாங்களா என்ன
அங்க என்ன பிரச்சனை நடக்குது என்ன நடக்குது அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்க ஒரு கதைக்கு லாய்க்கா கிடையாது, ஒண்ணுமே அவங்களால பண்ணவும் முடியாது. அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கு இந்த இதை பத்தி, இந்த தொழிலை பத்தி என்ன தெரியும், ஏதோ சேர்மன் சும்மா தூக்கி கொடுத்துட்டா சேர்மன் ஆயிடுவாங்களா, ஒரு பிரச்சனையை எப்படி கையாளணும் எது தெரியுது, ஒரு மண்ணும் தெரியல அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி ரொம்ப மட்டமா பேசிட்டு இருக்கிறாங்க. ஜானு நிறுத்து, இதுக்கு மேல நீ அண்ணியை பத்தி ஏதாவது பேசின அவ்வளவுதான். என்ன நான் என்ன இல்லாத பொல்லாதையா சொல்லிட்டேன், இப்போ தான் போயிருக்காங்களே அவங்களால சரி பண்ண முடிஞ்சுதா, இன்னும் போராட்டம் நடந்துட்டு தானே இருக்கு, ஸ்ட்ரைக் நடந்துட்டு தானே இருக்கு, இல்ல நின்னு போச்சா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜானு நிறுத்து, நீ எதுக்கு இவ்வளவு கேவலமா யோசிக்கிற, நீ எதுக்கு இப்படி மாறினன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல, நீ உன் அக்கா மேல எவ்வளவு அன்பை பாசம் வச்சிருந்தா, ஆனா நீயா இப்ப இப்படி எல்லாம் பேசுறன்னு நினைக்கவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நீ இப்படி எல்லாம் மாறிட்டியா அப்படின்னு சொல்லி, இந்த காசு பணத்தை பார்த்து நீயும் மாறிட்டியா, என் அம்மா கூட சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், ஆமா ஏதோ ஸ்ட்ரைக்க பத்தி பேசுனீங்க, உனக்கு எதுக்கு ஸ்ட்ரைக் நடத்துறாங்க, முதல்ல நாங்க என்ன ஆபீஸ் நடத்துறோம், என்ன ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் ஏதாச்சும் உனக்கு தெரியுமா, ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கா, அந்த ப்ராடக்ட்டுக்கு நாங்க எவ்வளவு பிரைஸ் வந்து பிக்ஸ் பண்ணிருக்கோம்னு உனக்கு தெரியுமா, ஏதாச்சும் தெரியுமா உனக்கு, ஒரு நாளைக்கு எத்தனை லோடு நாங்க இறக்குறோம், எத்தனை லோடு வந்து நாங்க வெளியே பார்சல் பண்றோம்னு உனக்கு தெரியுமா, மாசத்துக்கு எவ்வளவு டர்ன் ஓவர் எடுக்கிறோம்னு உனக்கு தெரியுமா, மாசத்துக்கு எத்தனை டன் வந்து நாங்க ப்ராடக்ட வந்து சேல்ஸ் பண்றோம்னு தெரியுமா, எத்தனை ப்ராடக்ட வந்து நாங்க உருவாக்குறோம்னு தெரியுமான்னு சொல்லி ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு என்ன, நான் என்ன முன்னப்பின்னா வந்திருக்கவா செஞ்சிருக்கேன், அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், நான் போனா இது என்னது, அவ இப்ப சேர்மனை இருக்கிறதுனால எல்லாத்தையும் மேபி தெரிஞ்சு வச்சிருக்கலாம், அவ சேர்மன், அவளுக்கு எல்லாம் சேர்மன் பதவியே வந்து பொருத்தமானதே கிடையாது, அவ ஒன்னும் சேர்மனுக்கு எல்லாம் தகுதியானவளே கிடையாது, அவளுக்கு சும்மா ஏதோ இந்த அரவிந்தாத்த சும்மா ஏதோ அவளுக்கு தூக்கி கொடுத்துருக்காங்க, அவளுக்கு இந்த சேர்மன் பதவி, அவளா ஒன்னும் அந்த பதவிக்குலாம் ஒன்னும் அவளுக்கு அவளுக்கே முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லி, ஜானு சும்மா சப்ப கெட்டு கட்டாத, உனக்கு தெரியலன்னு ஒத்துக்கோ, அதை விட்டுட்டு இப்ப கத்துக்கிறேன் அப்புறம் கத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா அப்படின்னு சொல்லி பிளாஷ்பேக்கு போறாங்க. அவங்க சேர்மன் ஆன அன்னைக்கு இப்போ லக்ஷ்மி நீ சேர்மனா இருக்காங்கன்னா எதுக்கு மித்ரா அண்ணன் எதுக்கு அமைதியா இருக்காருன்னு தெரியுமா, எதுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு தெரியுமா, முதல்ல அரவிந்தா பெரியமா எதுக்கு லக்ஷ்மி அண்ணிய சேர்மன் ஆக்குனாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் ஆனா அன்னைக்கு ராத்திரி மித்ரா அண்ணன் வந்து இதுதான் நம்ம ஆஃபீஸ் என்னென்ன பத்தி இதெல்லாம் பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா அவளுக்கு பிரீஃபா இதை பத்தி புரிய வச்சுட்டு வா, திடீர்னு சேர்மன்னா வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாங்க. நான் அன்னைக்கு அண்ணி கிட்ட போய் அண்ணி வா விவேக், என்ன விவேக் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அண்ணி இல்ல நீங்க இப்ப சேர்மன் ஆயிட்டீங்க, உங்களுக்கு கம்பெனியை பத்தி கொஞ்சம் பிரீஃபா விலைக்கு சொல்லலாம்னு சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இத சில விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்ல விவேக் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன விவேக் இரு, மொத்தம் நமக்கு லக்கி குரூப் ஆஃப் கம்பெனி நந்தன் குரூப் ஆஃப் கம்பெனி ரெண்டும் சேர்த்து எத்தனை ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 15,000 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம எத்தனை நமக்கு வந்து 51% வந்து ஷேர்ஸ் வந்து இங்க இருக்கு, 2 கம்பெனிக்கு சேர்ந்து 51 ஷேர்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம நம்ம 12 இதை நடத்துறோம், மொத்தம் கோல் 1 பெட்ரோல் 1 அதுக்கடுத்து பிளாஸ்டிக் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் விலைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து எத்தனை 2 ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஒரு ஸ்கூல் இருக்கு, அதுக்கடுத்து அதுல நம்ம லேபர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து இலவச இது வந்து ஹாஸ்பிட்டல், அவங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறதுக்கு இலவச ஸ்கூலும் நடத்துது, ஸ்கூலுக்கு வந்து இத்தனை ஷேர்ஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இத்தனை ஷேர்ஸ் இருக்கு, இன்னும் வந்து என்னென்ன சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே புட்டு வைக்கிறாங்க. இதை பார்த்து விவேக் வந்து ஆச்சரியம் அடைகிறாரு. அண்ணி எனக்கே இதுல சில விஷயம் எனக்கு தெரியாது அண்ணி, ஆனா நீங்க அண்ணி எப்படி அண்ணி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, விவேக் நான் இந்த வீட்டுக்கு எப்போ கல்யாணம் ஆகி வந்தனோ அப்பவே இந்த வீட்டை பத்தி இந்த வீட்டு வரசல் பத்தி அதுக்கடுத்து உங்க பிசினஸ் பத்தி நீங்க ஒரு நாளைக்கு என்ன பண்றீங்க, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு தயாரிக்கிறீங்க, உங்க ஷேர் ஹோல்டர்ஸ் யாரு, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அதுக்கடுத்து நம்மளோட இன்வெஸ்டர் யாரு, எல்லாத்தையும் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, நான் எந்த இடத்துல இருந்தாலும் என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால எல்லாத்தையும் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இந்த டீட்டெயில்ஸ் போதுமா இல்ல உனக்கு வேற ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ அண்ணி சரி அண்ணி அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அண்ணிய பத்தி நீ இப்ப என்கிட்ட தப்பா பேசிட்டு இருக்க, அவங்க உன்னோட அக்கா தானே, உன்னோட அக்காவே பத்தி உன்னால எப்படி இப்படி தப்பா பேச முடியுது, ஏன் ஜான் இப்படி இருக்க நீனு, சார் போயும் உன்னோட அக்காவை பத்தியே உனக்கு என்ன சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு நிலைமையில போய் என்ன தள்ளிட்டே, எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறாரு. இங்க பார்த்தா நம்ம இவங்களோ அதெல்லாம் மனசு மாறுற மாதிரி எல்லாம் தெரியல, இன்னுமே வந்து மனசுக்குள்ள வந்து விஷத்தை தான் விதைச்சிட்டு இருக்கிறாங்க. ஜானவி வந்து இங்க பிள்ளைங்க வந்து ஸ்கூல் விட்டு வராங்க, வந்துட்டு ரூம்குள்ள வந்துட்டு ஜுன்னு எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஆடி ஓடி விளையாடி ஒரே பசியா இருக்கு ஜுன்னு, பசிக்குது ஜுன்னு, ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, அம்மா இன்னும் வரலையே, சரி நம்ம வேற ஏதாவது, சரி உனக்கு நாங்க பிஸ்கெட்ஸ் எடுத்து பாக்குறேன், பிஸ்கெட்ஸ் இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்லி திறந்து பாக்குறாரு.
ஆனா அதுல பிஸ்கெட்ஸ் எதுவுமே இல்லை. ஐயோ பிஸ்கெட்ஸ் எதுவும் இல்லை, ஒருவேளை அப்பா ரூம்ல இருக்குமோ? இல்ல ஜுன்னு, நான் காலையிலேயே பார்த்துட்டேன் அப்பா ரூம்ல ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை. அம்மா ஆபீஸ் விட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே நமக்கு சமைச்சு தரணும், அதுக்கு ரொம்ப லேட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இப்பவே ரொம்ப பசிக்குது, சரி நம்ம வேற யார்கிட்டயாவது கேட்கலாமா, வீட்டுல தாத்தாவும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஜுன்னு. அடுத்து வேற யார் இருக்கா, சித்தி கிட்ட. ஐயோ வேண்டாம் ஜுன்னு, அவங்க சித்தி ரொம்ப கோவமா இருக்காங்க, இப்போ நம்ம எல்லாம் போய் அவங்க கிட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்ப வேற யாரு, தேவயானி பாட்டி. ஆமா அவங்க பண்றதும் ஒண்ணுதான் பண்ணாதும் ஒண்ணுதான், நம்ம கிட்டே தான் வேலை வாங்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி ஜுன்னு வந்து தேவயானிய வந்து இந்த மாதிரி பேசுறாரு. தேவயானி இங்க என்ன நடக்குது, பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து எல்லாத்தையுமே ரூம்குள்ள இருந்து ஒட்டு கேட்டு ஒட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு சரி நீ என்ன உனக்கு இப்ப பசிக்குது இல்ல, சரி வா நான் உனக்காக ஸ்நாக்ஸ் பண்ணி தரேன். உனக்கு சமைக்க தெரியுமா சொன்னோம்? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அம்மா சமைக்கிறத அப்பப்ப பாத்திருக்கேன், உனக்கு வேற ரொம்ப பசியா இருக்குன்னு சொல்றல, நானே உனக்கு சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு இவரே போய் டேபிள் போட்டு அதுல உட்காந்து அதாவது கேஸ் ஸ்டவ்ல வந்து நூடுல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. மேகி வந்து கிண்டி கொடுக்குறாரு 2 பேத்துக்கு கிண்டி. கடைசியா பார்த்தா கையை இறக்கும் போது கையை சுட்டுடுது. ஐயோ அம்மா சுட்டுட்டு ஐயோ ஜுன்னு, ஐயோ உன் கைக்கு அடிபட்டுருச்சா, இதெல்லாம் என்னால தானே ஜுன்னு. ஐயோ லக்கி விடு, இப்ப நம்ம சமைச்சாச்சுல்ல, இப்ப நம்ம சாப்பிடலாம், உனக்கு வேற பசிக்குதுன்னு சொன்னல, அப்புறம் காயத்துக்கு அப்புறமா மருந்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே பார்த்தா நம்ம லக்ஷ்மி வந்து அந்த யூனியன் லெட்டரை தனியா கூட்டிட்டு போனாங்கல்ல, அங்க போய் மேனேஜர் மட்டும் தான் இருக்கிறாரு. முதல்ல ஒரு அடி. இது எதுக்கு தெரியுமா, என்னோட புருஷனை என்னோட மாமனாரை எதிர்த்து பேசினதுக்கு, இது மீடியா பீப்புள்கிட்ட பொய்யா சொன்னதுக்கு, இது என்னோட ஹஸ்பண்ட நீ தப்பா பேசினதுக்கு, இது மேனேஜருக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அடியா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பலான்னு கணத்துல அடிச்சுட்டே இருக்கிறாங்க. போ முதல்ல அப்படின்னு சொல்லி இங்க வந்து அனுப்பிடுறாங்க. பேசவும் இல்லை எதுவும் இல்லை, நீ வந்து தப்பு பண்ணதுக்குதான் இது எல்லாத்துக்கும் அடி அப்படின்னு சொல்லி அடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா கண்ணத்துல காயமா இருக்கு. ஒன்னே மீடியா பீப்புள் வராங்க, ஒன்னு அதுக்கடுத்து உள்ள என்ன பேசுனீங்க, அதெல்லாம் ஒன்னும் பேசல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா முதல்ல மனிஷா சொல்றாங்க, முதல்ல அந்த ராஜு கிட்ட முதல்ல அந்த யூனியன் லீடருக்கு போன் பண்ணு அப்படின்னு சொல்லி மனிஷா உள்ள என்ன நடந்துச்சு, அந்த லக்ஷ்மி என்ன பேசினா, லக்ஷ்மி எங்க பேசினா, என்ன அடிக்கதான் செஞ்சா, 3 வாட்டி என்ன கண்ணத்திலே அரைஞ்சிட்டா மேடம், மேனேஜருக்காக ஒருக்க, என் புருஷனுக்காக ஒருக்க, என் மாமனாருக்காக ஒருக்கன்னு கண்ணத்திலே அடிச்சிட்டா மேடம். இது கண்ணத்துல அடிச்சாலா, உன்ன அடிச்சா இந்த பிரச்சனை பெருசாகும்னு அவளுக்கு தெரியாதா? சரி இங்க பாரு, இதை நீங்க முடிக்க வேண்டாம், இந்த ஸ்ட்ரைக்கை நீங்க தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருங்க, இந்த பிரச்சனை முடியவே கூடாது, அடிச்சா இந்த பிரச்சனை இன்னும் பெருசாக்குங்க அப்படின்னு சொல்லி பெருசாக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்னே சராய் வந்து கேக்குறாங்க, லக்ஷ்மி இந்த பிரச்சனையை முடிக்க தானே நினைக்கணும், எதுக்கு இதை பெருசாக்க நினைக்கிறா, லக்ஷ்மி என்ன பிளான் பண்றானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க ஒன்னே ராஜு, மேடம் அவங்க இது பண்ணாலும் யோசிச்சுதான் பண்ணுவாங்க, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய மாஸ்டர் பிளான் இருக்கும், அதனாலதான் அவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சரி என்ன நடந்தா என்ன, எப்படியோ அது பெருசானா வந்து இன்னும் பெரிய பிரச்சனை தான் வரட்டும் அப்படின்னு சொல்லி மனிஷா வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. இங்க பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு கைக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கைக்கு வந்து மருந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா லக்ஷ்மி, மித்ரா, ஜெயதேவ் 3 பேர் வராங்க. என்ன பிள்ளைங்களை இன்னும் காணும், சத்தமே காணும், வீடு ரொம்ப அமைதியா இருக்கு, பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஜெயதேவ் கேட்டுட்டு இருக்காரு. ஒருவேளை ரூம்ல இருப்பாங்கன்னு சொல்லி ரூம்குள்ள வராங்க. இங்க பார்த்தா மருந்து போட்டுட்டு இருக்காங்க. ஜுனு கைக்கு என்னாச்சு ஜுனு, கையில எப்படி காயம் ஏற்பட்டுச்சு? அது வந்து அம்மா அது ஒண்ணும் இல்லம்மா, சின்ன காயந்தம்மா, விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஜுன்னு. அதுக்கடுத்து ஜுன்னு, சொல்லு ஜுன்னு, கையில இவ்வளவு பெரிய வீங்கி இருக்கு, சொல்லு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. அடுத்து அம்மா என்னாலதான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லாத அமைதியாருன்னு சைகளை காட்டுறாரு. என்னாலதான், உன்னாயா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி மித்ரா அதுக்கடுத்து கேட்கிறாரு. ஜுன்னு கைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இல்லம்மா நான் அங்க ஸ்கூல் விட்டு வந்தம்மா, ரொம்ப பசியா இருந்தது, அதுதான் வந்து எனக்காக வந்து ஜுன்னு போய் சமைக்க போய் தான் வந்து அவன் கையில அடிபட்டுருச்சு. இவன் கையில அடிபட்டோன்னா நம்ம ஜுன்னு வந்து ஆன்னு சொல்லி அடுப்பு முன்னாடி கத்திருப்பாரு. உடனே ஜானு வந்து வருவாங்க. உடனே என்னாச்சு, ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி ஓடி வருவாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, மனிஷா வந்து தேவயானி கால படக்குன்னு வச்சிருவாங்க. அம்மா அப்படின்னு சொல்லி கத்திடுவாங்க. உடனே தேவயானி நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னாச்சு, அது ஒண்ணும் இல்ல காலில் அடிபட்டுருச்சு, ஒண்ணும் இல்ல சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. என்ன எதுக்குடி என் காலை மிதிச்சிட்டு இருக்க மனிஷா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அது ஒண்ணும் இல்ல, இன்னும் இந்த லக்ஷ்மி இப்ப வீட்டுக்கு வருவாள்ல, ஜுன்னு கையில அடிபட்டு இருக்கது, இன்னும் இந்த அக்கா தங்கச்சிக்குள்ள இன்னும் பெரிய பிரச்சனைய ஏற்படுத்தலாம் தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நீ பல கில்லாடி செம்மையா பிளான் பண்ணிட்டு இருக்க, இதை வச்சு நீ இன்னும் இதையும் நீ ஒரு பெரிய பிரச்சனையாக்கலான்னு பாத்துட்டு இருக்க, சரி உனக்கு அமைதிடி அப்படின்னு சொல்லி தேவயானி வந்து நம்ம மனிஷா பாராட்டிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா மித்ராவும் லக்ஷ்மி கிட்டே வந்து ஜுன்னு வந்து இல்லம்மா நான் சமைச்சிட்டு இருந்தேன், தெரியாம கையில வந்து இதாயிடுச்சு, அதனாலதான் கை வீங்கிடுச்சு, சுற்றுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே இதை கேட்டோன்னா மித்ராக்கோ கோவம் பொத்துக்கிட்டு வரும். இதுக்கடுத்து என்ன நடந்துச்சு நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.